இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டேனியல் செல் ஓகேவா, கேல்வானிக் செல்லுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. இதில் வந்துட்டு இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிங்க் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப்பாக எடுத்திருக்கோம், அது காப்பர் சல்ஃபேட்டில் டிப் பண்ணி வச்சுருக்கோம். எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஜிங்க் சல்ஃபேட்டும் காப்பரும் கிடைக்கிது ஓகேவா. இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இதில் வந்துட்டு த எனர்ஜி ப்ரொடியூஸ்ட் இன் அபவ் ரியாக்ஷன் இஸ் லாஸ்ட் டு சரௌண்டிங்ஸ் ஆஸ் ஹீட். இதிலேருந்து எனர்ஜி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹீட்டாக வந்துட்டு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ரெண்டு ரியாக்ஷன் நடக்குது. ஒன்று வந்துட்டு ஆக்சிடேஷன், இன்னொன்று வந்துட்டு ரிடக்ஷன் ஓகேவா. ஆக்சிடேஷனில் என்ன நடக்குது, ஜிங்க் வந்துட்டு ஜிங்க் 2+ அயோனாகவும் எலக்ட்ரான் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி காப்பர் வந்துட்டு இந்த எலக்ட்ரான் கெயின் பண்ணிவிட்டு காப்பர் 2+ வந்துட்டு எலக்ட்ரான் கெயின் பண்ணிவிட்டு காப்பராக மாறுது ஓகேவா. ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே நடக்குது. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு ரெண்டு ஹாஃப் செல் ரியாக்ஷன் வந்துட்டு ரெண்டு வகையாக வந்துட்டு பிரிச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், இங்கே பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு என்ன எடுத்திருக்காங்க, இங்கே வந்துட்டு ஜிங்க் சல்ஃபேட் எடுத்திருக்காங்க ஓகேவா. இங்கே ஜிங்க் ஸ்ட்ரிப்பு ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், இங்கே காப்பர் ஸ்ட்ரிப்பு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஓகேவா. இது வந்துட்டு ஒரு சால்ட் பிரிட்ஜால் அவங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. சால்ட் பிரிட்ஜில் என்ன இருக்குது, Na2SO4 இருக்குது ஓகேவா. அப்புறம் இங்கே ஒரு வோல்ட் மீட்டர், எவ்வளோ வந்துட்டு வோல்ட் எனர்ஜி சப்ளை ஆகுது அப்படின்ட்டு பார்க்க முடியும் நம்ம. ஸோ இங்கே வந்துட்டு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஜென்ரல் அப்பேரட்டஸ் ஓகேவா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஆக்சிடேஷன் ஹாஃப் செல் என்ன இருக்குது, ஜிங்க் ஸ்ட்ரிப் இருக்குது, அது ஜிங்க் சல்ஃபேட்டில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ரிடக்ஷன் ஹாஃப் செல் என்ன நடந்திருக்கு, காப்பர் ஸ்ட்ரிப் எடுத்திருக்காங்க, அது வந்துட்டு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் வச்சுருக்காங்க ஓகேவா. ஜாயினிங் த ஹாஃப் செல்ஸ், இது ரெண்டுமே ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் எக்ஸ்டர்னலி கனெக்டட் யூஸிங் வயர் ஸ்விட்ச் லோட் ஓகே. நடுவில் வந்துட்டு நம்ம வோல்ட் மீட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் வச்சுட்டு அதில் அகர் அகர் ஜெல் வச்சுருக்காங்க. அதில் KCl Na2SO4 இந்த மாதிரி சால்ட் எல்லாம் அகர் அகர் ஜெல்லை மிக்ஸ் பண்ணி அங்கே ஒரு சால்ட் பிரிட்ஜாட்ட ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு when the switch closes the circuit of electrons flows from zinc strip to copper strip. This is due to the following redox reaction. இதில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஃபுல்லாக இந்த வந்துட்டு ஒரு செல் வச்சுருக்காங்க, இது க்ளோஸ் பண்ணோன்னு என்னாகும், ஜிங்க்லேருந்து காப்பருக்கு வந்துட்டு நம்மளுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும் ஓகேவா. இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு ஜிங்க் என்ன பண்ணும், 2 எலக்ட்ரான்ஸு வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். அந்த எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இங்கே வந்து காப்பரோடு சேரும். அதுதான் இங்கே எலக்ட்ரான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது எப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு ஓகேவா. இதுதான் வந்துட்டு ரியாக்ஷன். இதில் வந்துட்டு ஆனோடிக் ஆக்சிடேஷன், ஆனோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற ஜிங்க் வந்துட்டு ஜிங்க் 2+ ஆகும், 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது, ஆக்சிடேஷன் ஓகேவா. ஸோ அதுதான் வந்துட்டு ஆனோடிக் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். கேத்தோடிக் ரிடக்ஷன், கேத்தோடில் என்ன நடக்குது, நம்ம காப்பர் 2+ அயான் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணி காப்பராக மாறுது. அது வந்துட்டு கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரான் என்னன்னு சொல்லுவோம், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு சால்ட் பிரிட்ஜ், இப்போ இந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னாகும், ஜிங்க்கு இந்த மாதிரி அயான்ஸ் எல்லாம் என்னாகும், அதோட ரெஸ்பெக்டிவ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேவா. ஆனோடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு காப்பர் ஜாஸ்தியாக இருக்கும், கேத்தோடில் வந்துட்டு ஜிங்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. டு மெயின்டைன் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இன் போத் த கம்பார்ட்மெண்ட்ஸ், நான் ரியாக்டிவ் அனயான்ஸ் Cl-. இப்போ வந்துட்டு KCl எடுத்துருக்கோம் சால்ட் பிரிட்ஜில், இந்த Cl- என்ன பண்ணும், போய் அந்த பாசிட்டிவ் அயான்ஸோடு சேர்ந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணும். அதே மாதிரி K+ அயான்ஸ் வந்துட்டு நம்மளோட நெகட்டிவ் அயான்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும் ஓகேவா. இதுக்கு தான் சால்ட் பிரிட்ஜ் வச்சுருக்கோம். அது நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு சால்ட் பிரிட்ஜ் யூஸ் ஆகுது ஓகேவா. கம்ப்ளீஷன் ஆஃப் சர்க்யூட். Electrons flow from negatively charged zinc anode to positively charged copper cathode through external wire. External wire வழியாக நம்மளுக்கு என்ன ஆகுது, ஜிங்க் வந்துட்டு என்ன ஆகும், போய் வந்துட்டு காப்பரோடு சேரும் ஓகேவா. நெகட்டிவ்லி சார்ஜ் ஜிங்க் வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ் காப்பரோடு இந்த எக்ஸ்டர்னல் வயர் வழியாக போய் அது மிக்ஸ் ஆகும் ஓகேவா. ஆனியான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் ஆனோட் அண்ட் கேத்தோட், கேட்டயான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் கேத்தோட். இது வந்துட்டு செல் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். ஆனியான்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், ஆனோட் கிட்ட போய் சேரும், கேட்டயான்ஸ் கேத்தோட் கிட்ட போய் சேரும்.
இப்போ வந்துட்டு இந்த சர்க்கியூட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ். இப்போ வந்துட்டு எலக்ட்ரோட் 2 எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம்? ஜிங்க் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கோம், காப்பர் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ வந்துட்டு இந்த டேனியல் செல் ஃபுல்லாக வந்துட்டு ஆப்ரேட் ஆகும்போது என்னாகும்? எலக்ட்ரோட் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? காப்பர் எலக்ட்ரோடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஜிங்க் எலக்ட்ரோடு வந்துட்டு அதோட மாஸ் ஃபுல்லாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கும். காப்பர் எலக்ட்ரோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கும். இதுதான் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு எப்போ இது கம்ப்ளீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிங்க் மெட்டல் ஸ்ட்ரிப் இருக்குங்களா, அது ஃபுல்லாக கரைஞ்சி அது ஃபுல்லாக அயோனாக மாறி காப்பரோட எப்போ போய் இது ஜாயின் ஆகுதோ அது வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது நடந்தோடனே இந்த ரியாக்ஷன் முடிஞ்சிடும். இதுதான் வந்துட்டு டேனியல் செல்லோட ஒர்க்கிங் மெக்கானிசம்.